இது PCOSனு சொல்லுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்னால கூடிய சீக்கிரமே மாத்திரை மருந்துனால குணப்படுத்திடலாம். நிச்சயமா அது கரைஞ்சிரும் நான் நம்புறேன். நிறைய கேசஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. டாக்டர், நீங்க தப்பா நினைக்கலைன்னா இது எதனால ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க இவ்ளோ யோசிச்சு குழப்பிக்கிற அளவுக்கு இது ஒரு விஷயமே இல்ல. இதுக்கு மரபு கூட காரணமா இருக்கலாம். சிலரோட வாழ்க்கை முறையும் அப்புறம் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட உருவாகலாம். இப்படி ஆளுக்காளு கட்டிகள் உருவாறதுக்கான காரணங்கள் வேறுபடும். மத்தபடி இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதனாலதான் உங்களையும் அறியாம அவங்க கர்ப்பமாகிறது தள்ளி போயிருக்கு. இப்பதான் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, டயக்னோஸ் பண்ணது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. டேப்லெட்ஸ்லாம் கரெக்டா சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஃபியூச்சர்ல குழந்தை உருவாயிடும். டாக்டர், ஆபரேஷன் ஏதாவது தேவைப்படுமா? நிச்சயமா தேவைப்படாது. இத டேப்லெட்லயே சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு நீங்க செக்அப்க்கு வாங்க. தேவைன்னா மருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லனா தானாவே குழந்தை உருவாயிடும். ஒரு பிரச்சனையும் இல்ல. டோன்ட் வரி. டாக்டர், நீங்க தப்பா நினைச்சுக்கலைன்னா எனக்கும் ஏதாவது விட்டமின் டேப்லெட்ஸ் மாதிரி 3 வேளைக்கும் எழுதி கொடுத்துருங்க டாக்டர். ஏன்? நீங்க நல்லா நார்மலா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு டேப்லெட்ஸ்? இல்ல டாக்டர், இங்க செக்கப்க்கு வரலான்னு வற்புறுத்தினதே சிம்ரன் தான். இப்போ அவளுக்கு மட்டும் பிரச்சனைனா அவ மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவகிட்ட பிரச்சனை எனக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 நேரமும் அவ கண்ணு முன்னாடியே மாத்திரை சாப்பிடுவேன். அவ உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி விட்டமின் டேப்லெட்ஸ்னு சொல்லி அவளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மாத்திரை கொடுத்துறேன் டாக்டர். வைஃப் மேல இவ்ளோ அக்கறை இல்ல? அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு நொந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த மனசு போதும் கார்த்திக். கண்டிப்பா சிம்ரன் எந்த பிரச்சனையும் இல்லாம சரியாயிடுவாங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அழகான குழந்தை கூடிய சீக்கிரமே உங்களுக்கு பிறக்க என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்தாங்க உங்களோட பிரிஸ்கிரிப்ஷன். டாக்டர், இன்னும் என்ன? இல்ல டாக்டர், நான் எழுதி வாங்கிட்டு போன விஷயம் சிம்ரனுக்கு தெரிய வேண்டாம் அதானே? ஆமா டாக்டர். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஒரு பேஷண்டோட ரகசியத்தை இன்னொரு பேஷண்ட் கிட்ட சொல்லக்கூடாது. அது எங்களோட தொழில் தர்மம். அதை நான் மெயின்டைன் பண்றேன். ஓகே? தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ so much. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த வீடியோ தானா? வேற என்ன பண்றது? ஹேய், என்ன பண்ற? நெயில் பாலிஷ் காலுக்கு போட போறேன். ஏன் காலுக்கு போட்டே ஆகணுமா? எங்க கைக்கு போட்டு காலுக்கு போடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏய் ஏய், வயித்து மடக்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. குடு, நான் போட்டு விடுறேன். நீங்களா? ஆமா, குடு, நான் போட்டு விடுறேன். ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டிக்கு நான் பண்றத யார் பார்த்து என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அப்போ இவ்வளவு நாளா இதெல்லாம் சொன்னதே இல்லையே. இங்க பாரு, நீ நார்மலா இருக்கிறப்போ தாங்கன்னா ஓவரா பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குறான், ஐஸ் வைக்கிறான், அது இதுன்னு கமெண்ட் அடிப்பாங்க. இப்போ நீ கன்சீவா இருக்கிற, உனக்கு அப்பப்போ வாந்தி, மயக்கம், தலை சுத்தல் இதெல்லாம் வரும். அதனால உனக்கு நான் யார் முன்னால என்ன வேலை செஞ்சாலும் தப்பே சொல்ல மாட்டாங்க. மத்த நேரத்துலயும் எனக்கு செய்யணும்னு ஆசைதான். ஆனா முடியும் போது செய்யறதை விட முடியாதப்ப செய்யறது தானே ஸ்பெஷல். நான் கூட வயித்துல குட்டி பாப்பா இருக்கிறதால தான் ஓவரா தாங்குறீங்களோன்னு நினைச்சேன். அதுவும் அப்படிதான்.
எனக்குன்னு என்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போறால. காலை கொண்டா. ஜனனி ஜனனி ஜனனி, இனிமேல் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுல குழந்தைங்க ருத்ரா உத்ரா இருக்கிறாங்க. விளையாட்டா தண்ணி கிண்ணி ஊத்தி விட்டாங்கன்னா வலிக்கு விட்டுரும். நீ பார்த்து போகணும், வரணும், சரியா? வீடு தொடச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா போகணும், சரியா? நீ அங்கேயும் இங்கேயும் அலையாத. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செஞ்சு தரேன், சரியா? சரிங்க சார். ஓகேங்க சார். இத பாரு ஜனனி, இத நான் உனக்கு ஊட்டல. உன் வயித்துல இருக்கிற குழந்தை பட்னியா இருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் ஊட்டுறேன். இந்த ஒரு வாய் சாப்பிடு. நல்லா சாப்பிடு ஜனனி. அப்பதான் வயிற்றுக்குள்ள இருக்கிற நம்ம குட்டி பையனோ பொண்ணோ நல்லா புஷ்டியா வெளியே வந்து என் கூட மல்லு கட்ட முடியும். நானும் கன்சீவா இருந்தா கார்த்தி இதெல்லாம் பண்ணுவாருல்ல. இந்த ரிப்போர்ட் பாரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்படியே மண்டைக்குள்ள ஒரே குடைச்சலா இருக்கு. நல்ல விதமா குழந்தை பிறந்தா ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? வேண்டாம், ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணி கார்த்திக் இரிட்டேட் பண்ண வேணாம். நேர்ல வரட்டும். என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. பெட்ஷீட் எல்லாம் அழுக்கா இருக்கே. பில்லோ கவரை கூட மாத்திடலாம். ஏது இவ்ளோ பணம்? மாமா, இங்க பாருங்க எவ்ளோ பணம். எங்க இருந்துச்சு? எங்க பீரோல மாமா. பணம் நிறைய இருக்கவும் பயந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். 2000 ரூபா கட்டு பிரிக்காம இருக்க 2 லட்சம் ரூபா இருக்கும். பயப்படாத, தான் அந்த லேண்ட் புரோக்கரேஜ் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கான்ல, அதில் வந்திருக்கும். சார் இப்படி தையத்தக்க நாட்டத்தில் அந்த பணம் இருக்கிறது தைரியத்தில் தானே. அவன் சம்பாதிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்படி கேணத்தனமாக பண்ணிட்டு இருக்கான் பார்த்தியா, அதை தான் தாங்க முடியல. சரி, நீ அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு பார்த்துட்டே இரு. நான் கார்த்திகிட்ட சொல்லி வெளியே கொஞ்சம் விசாரிக்க சொல்கிறேன். சரிங்க மாமா. இந்த பணம் எங்கேருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிரு. இல்லை உன் கூட தேவையில்லாமல் சண்டை போடுவான், கண்ணா அப்படின்னு கத்துவான், கதகளி டான்ஸ்லாம் ஆடுவான். அதெல்லாம் நம்ம பார்க்கணுமா? என்ன மாமா பண்றது? அவருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பொண்டாட்டியோட அருமையை புரிய வைக்க தானே எல்லாருமே போராடி பார்த்தீங்க. அதுவும் நடக்கல. கடைசியில நிலத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆளே மாறி போய் திருட்டுத்தனமா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவரு கோமாளி மாதிரி பண்ற வேலையெல்லாம் பார்க்க பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. விடு கலை, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம்.
சின்ன மாமா காசை பார்த்ததும் தலைக்கால் புரியாம ஆடுறாரு. கொஞ்ச நாள்ல சரியாயிடும், கவலைப்படாம போ. நீ இப்படி யோசிச்சு கவலைப்படுறதுனால உன் உடம்பு தான் கெட்டு போகுமே தவிர பிரச்சனை சரியாவாது. வேலையா காசை கொண்டு போய் வை. போ. போ, இல்லை அவன் கற்றுக்கலை டான்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்கும். போ, ஒன்றாக அதை பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் சிம்ரன் ஹால்லையோ ரூம்லேயோ இருப்பா. அவளுக்கு தெரியாம இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கணும். என்ன பண்றது? கார்த்தி, நீ நல்ல டைரக்டரோ இல்லையோ, ஆனால் நல்ல நடிகன்னு காட்ட வேண்டிய நேரம். எப்படியாவது சிம்ரனை நம்ப வைக்கணும். இல்லை நீ நினைச்ச எதுவுமே நடக்காது. அப்பாடா, உனக்கு அதிர்ஷ்டம் நிறையவே இருக்கு. சிம்ரன் இல்லை, இதை எப்படியாவது ஒளிச்சு வைக்கணுமே. இங்க வச்சா கண்டுபிடிச்சிருவா. வேற எங்க வைக்கிறது? இங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவா. இப்ப எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறதுன்னு தெரியலையே. கார்த்திக், ஹே வா சிம்ரன், உன்னை தேடி தான் ரூமுக்கு போனேன். நீ அங்க இல்லையா, அதான் தேடி வந்தேன். நானும் உன்னை ரூம்ல எல்லாம் தேடிட்டு ஹால்ல போய் தேடிட்டு வரேன். அது சரி, ரிப்போர்ட் எங்க? ரிப்போர்ட் ஏதோ பிரிண்ட் சரியா ஒர்க் ஆகலையா. பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்லி மெயில் அனுப்புறேன்னு சொன்னாங்க. மற்றபடி டாக்டர் அவங்க மெயிலுக்கு வந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேங்க் காட். பா, நான் உண்மையிலேயே பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா. ஆமா, இது என்ன கவரு? இது மாத்திரை கவரு. பிரச்சனை தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு மாத்திரை? கார்த்திக், என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? சேச்சே, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். இல்ல சிம்ரன், நீ பயந்த மாதிரி பிரச்சனை எனக்கு தான். ஏன், என்னாச்சு கார்த்திக்? ரிப்போர்ட் படி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம வெளியில் அலையிறோம், சுற்றுறோம், போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, இருக்கிற பொல்யூஷன், இதனால் ஒரு வேளை எனக்கு ஸ்பெர்ம் கவுண்டு கம்மியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் இது பயப்படுற அளவுக்கு பிரச்சனை இல்லை. மாத்திரை சாப்பிட்டே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் மாத்திரை கொடுத்துருக்காங்க. 6 மாசம் சாப்பிட்டாலே சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்தா, இது நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை, இது நீ சாப்பிட வேண்டியது. என்ன சொல்ற கார்த்திக் நீ? எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் எனக்கு எதுக்கு மாத்திரை? உனக்கு எதுக்குன்னா, குழந்தைய தாங்குற அளவுக்கு, அதுவும் கார்த்திக் மாதிரி ஒரு பயங்கரமான ஆசாமியோட குழந்தைய தாங்குற அளவுக்கு உன் கர்ப்பப்பைக்கு பலம் இருக்கணும்ல, அதுக்காக விட்டமின் டேப்லெட்ஸ். இத 6 மாசம் நீ சாப்பிடணும். இந்த மாத்திரையெல்லாம் 6 மாசத்துக்கு நான் சாப்பிடணும். சரி கார்த்திக், சாப்பிடலாம். நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா அதுக்கப்புறம் குழந்தைக்கு சான்ஸ் இருக்குல்ல? என்ன பேசுற சிம்ரன்? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா சரியா? ஓகே, இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நம்ம 2 பேரும் மறக்காம சேர்ந்து மாத்திரை போட்டுக்கலாம். மறக்காம ஒவ்வொரு நேரமும் போடணும், சரியா? நான் மறந்துட்டா நீ ஞாபகப்படுத்து, நீ மறந்துட்டா நான் ஞாபகப்படுத்து. ஓகே கார்த்திக், கொடு, வச்சுட்டு வரேன்.
சிம்ரன் ரொம்ப சாரி. உன்கிட்ட உன்னோட நல்லதுக்காக தான் இந்த பொய்யை சொன்னேன். எப்படியோ நான் சொன்ன பொய்யை நீயும் நம்பிட்ட. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கார்த்திக், உன் பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுறியா? ம். அதான் டாக்டர் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லிருக்காங்கல்ல. சரியாயிடும் கார்த்திக், கவலைப்படாத. சரி, நான் சாப்பிட்றேன். அதே மாதிரி நீயும் மாத்திரை ஒழுங்கா சாப்பிடணும். கண்டிப்பா கார்த்திக். ம். ஆ, மாமா அக்கா கிட்ட பேசிட்டு இருந்த, நீ வந்தன்னு தெரிஞ்ச உடனே பாதியிலேயே வந்துட்ட. இரு, நான் போய் பேசிட்டு வரேன். அப்பா, தப்பிச்சேன். அவ வந்த வேகத்துக்கு ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துருந்தா அவ்வளவுதான், மொத்த கதையும் கந்தலா இருக்கும். நான் சொன்னதை நம்பிட்டாலா இல்லையான்னு தெரியல. பாப்போம், ஆண்டவன் விட்ட வழி. டேய் குட்டி பையா, நீ பாட்டியே தொல்லை பண்ணாம இருக்கணும், சரியா? சமத்தா இருக்கணும். அத்தை அத்தை, கூடிய சீக்கிரமே நீலாம்பரி அத்தையும் ஆசிரமத்துல இருந்து வீட்டுக்கு வர வைக்கணும். அந்த டைம் பார்த்து குட்டி பையனோட நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம கூட்டணிய மறுபடியும் ஸ்ட்ராங்கான கூட்டணியா மாத்தணும், சரியா? ஒரு நிமிஷம். ஸ்வேதா, அக்ஷயா என்ன பண்ற? நான் என்ன பண்ண போறேன் ஸ்வேதா? நீ எப்ப வர போறேன்னு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, உன் ஆசையை நிறைவேற்றலான்னு இருக்க. என்ன சொல்ற ஸ்வேதா? ஏய் தூ, கத்தாத. நான் வரப்போற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா மருது கூட தெரியக்கூடாது, ஓகேவா? ஓ, அப்படியா சொல்ற? ஆமா, அதிரடியா வந்து இறங்குனாதான் எல்லாரோட ரியாக்ஷனையும் பார்த்து ரசிக்க முடியும். அதனால நான் கிளம்பிட்டேன், வந்துடுறேன். பாய். பாய். அத்தை, நான் கிளம்புறேன். குட்டி பையனை பாத்துக்கோங்க. ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய்.